மீன்பிடி சம்பந்தமாக பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யாமல் மற்ற கட்சிகளுக்குள்ள அவர் மூக்க நுழைத்து இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது எங்களுடைய கட்சி தலைவரும் நாங்கள் சொல்லியிருக்கிறார். எங்களோட கட்சிக்கு இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பொன்றும் கொடுக்கப்படவில்லை. சில உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தவிசாளர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் கட்சியோடு சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போவதில்லை. அதை தவிர அவருக்கும் எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் சந்திரசேகரன் சொன்ன அந்த கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது. மற்றது தமிழ் சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு, சிங்கள சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு. நாங்கள் படித்த சரித்திரம் வேறு, இப்போ படிப்பிக்கிற சரித்திரம் வேறு. ஆகவே இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவது என்று. இந்த எழுந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமான விடயம் அது உண்மையிலேயே அந்த வயது பிள்ளைகளுக்கு பாதிப்பானதா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக கட்சி இன்னமும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்களோடு நாங்கள் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கூட ஒரு புதிய ஒரு முறைமை என்பது தேவை. அந்த புதிய முறைமையை கொண்டு வருவதற்கு முன்பாக பாடசாலைகள் அனைத்திற்கும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும். இப்போ புதிய முறைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையில் தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும். அதில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் சில பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது புலம்பெயர் மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் அதற்கு எந்த செலவுகளும் செய்ததாக இல்லை. ஆகவே மாற்றங்கள் என்பது தேவை, ரிஃபார்ம்ஸ் என்பது தேவை, புதிய பாணியில் போக வேண்டும் என்பது தேவை. 15 வருஷங்களுக்கு மேல் உலகம் ஒவ்வொரு டெக்னாலஜி எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிற வழியில் நிச்சயமாக கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அமைச்சர் சந்திரசேகரன் கொக்கோவில்ல இடம்பெற்ற கூட்டத்தில் உங்களை நேரடியாக சொல்லாட்டிக்கும் உங்களையும் சுதந்திரனை முனைத்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதுக்கு நீங்கள் என்ன வகையான ரியாக்ஷன் சொல்லுங்கள்? மீன்பிடி சம்பந்தமாக பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யாமல் மற்ற கட்சிகளுக்குள்ள அவர் மூக்க நுழைத்து இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது எங்களுடைய கட்சி தலைவரும் நாங்கள் சொல்லியிருக்கிறார். எங்களோட கட்சிக்கு இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பொன்றும் கொடுக்கப்படவில்லை. சில உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தவிசாளர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் கட்சியோடு சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போவதில்லை என்று. அதை தவிர அவருக்கும் எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் சந்திரசேகரன் சொன்ன அந்த கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது. மற்றது அவர் எந்த பேரை சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. தெளிவாக என்ற பேரை சொல்லியே கதைக்கலாமே. இவ்வளவுக்கு அவர் பயப்படுறாருன்னு எனக்கு விளங்கலை. ஓகே, எங்களுடைய கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை. எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்குத்தான் அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம். அவர்கள் சேர்ந்து கட்சியாக நாங்கள் எடுத்த தீர்மானம் அதற்கு போவதில்லை என்று. கட்சிக்கு என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் போன தடவை அது வந்தபோது அது சம்பந்தமாக நான் முறைப்பாடு செய்து என்றால் அது சம்பந்தமான வழக்கு இப்போது நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் நான் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் அந்த காணி உரிமையாளர்களுக்காக. அது சம்பந்தமாக அரசு சட்டத்தன்னைக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அதை பற்றி விசாரித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த சொல்லி நினைக்கிறேன் 23ஆம் தேதி என்னமோ அந்த வழக்கு வருகிறது. அதில் எங்களுக்கு அந்த நிலப்பாடு தெரிய வரும். இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கம் ஒரு கல்வி சீர்திருத்தம் தான் முன்வைச்சிருந்தது. அது இப்போ பின்வாங்கியிருக்கு. அது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி நிலைப்பாடு. கல்வி சீர்திருத்தம் அத்தியாவசியமானது. இது இன்றைக்கு நேற்றல்ல பல தசாப்தங்களாக இருக்கிற ஒரு கோரிக்கை. ஆகவே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது முக்கியமானது. அதிலையும் நாங்கள் மேலோட்டமாக பார்க்குற போது இந்த பழைய முறைமையிலிருந்து ஒரு புதிய முறைமைக்குள்ளே கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது.
ஒட்டுமொத்தமான அந்த முறைமை மாற்றத்தை பற்றி பாடமாக்கி ஒப்புவிக்கிறதுல இருந்து வித்தியாசமான ஒரு முறைமைக்கு. ஆனால் அந்த பாடத்திட்டங்களோட உள்ளடக்க சம்பந்தமாக பல பிரச்சனைகள் எழுதியிருக்கின்றன. அதிலே எங்களுடைய கட்சியும் வேறு தமிழ் தரப்புகளும் அமைச்சருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே இன்னொரு அநீதி நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. தமிழ் சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு, சிங்கள சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு. நாங்கள் படித்த சரித்திரம் வேறு, இப்போ படிப்பிக்கிற சரித்திரம் வேறு. ஆகவே இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவது என்று. இந்த எழுந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமான விடயம் அது உண்மையிலேயே அந்த வயது பிள்ளைகளுக்கு பாதிப்பானதா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக கட்சி இன்னமும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்களோடு நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். விவாதம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் அதனை கூடி ஆராய்ந்து அது சம்பந்தமான எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம். இல்லை, இதில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் கூட ஒரு புதிய ஒரு முறைமை என்பது தேவை. அந்த புதிய முறைமையை கொண்டு வருவதற்கு முன்பாக பாடசாலைகள் அனைத்திற்கும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு என்னென்னு சொல்வது ஒரு புதிய நோக்கி போய் எங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது எல்லா இடத்துக்கும் தேவையானது. சிங்கள ஆசிரியர்களே கூறுகிறார்கள் தமது கிராமங்களில் அவ்வாறான வகுப்பறைகள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே அந்த புதிய முறைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையில் தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும். அதில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் சில பாடசாலையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது புலம்பெயர் மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் அதற்கு எந்த செலவுகளும் செய்ததாக இல்லை. ஆகவே மாற்றங்கள் என்பது தேவை, ரிஃபார்ம்ஸ் என்பது தேவை, புதிய பாணியில் போக வேண்டும் என்பது தேவை. 15 வருஷங்களுக்கு மேல் உலகம் ஒவ்வொரு டெக்னாலஜி எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிற வழியில் நிச்சயமாக கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எமது பண்பாட்டை பாதிக்காத வகையில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது என்ன மேலத்திய நாடுகளுக்கும் கீழத்திய நாடுகளுக்கும் இடையில் பண்பாடுகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயம் என்பது இந்த பண்பாடு சம்பந்தமான சில விஷயங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்படும் என்பதை இப்போ அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மாற்றப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கை மாணவர்களுக்கு இலங்கை மக்களுக்கு தேவையானதுதான். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் பாடசாலைகளில் முழுமையாக இல்லாமல் நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் சில சமயம் அதுவே ஃபெயில் பண்ணி போகிறதுக்கும் காரணமாக அமையலாம். ஆகவே அரசாங்கம் அவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.